இரும்பு கதவை திறந்துள்ளோம், அதன் விளைவுகளையும் நன்கறிவோம். போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி. இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையிலும் மதுரமான செய்தி முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக வைத்து இந்த செய்தி லங்காதீப் பத்திரிகையில் வெளியாயிருப்பதை காணலாம். மத்ரவிய உதுரு ரட்டேன் சமூலின்ம துரங்கரணவா என்பதாக ஜனாதிபதி அவர் தெரிவித்த கருத்தை காணலாம். ரட்டம் ஏக்கட்ட ஜாத்திகமேயும் சபாவேதி ஜனபதி சாத்தியவை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். போதைப் பொருள் வர்த்தகம் என்று இரும்பு கதவை திறந்திருக்கின்றோம். இதன் விளைவை நன்கு அறிவோம். போதைப்பொருள் வர்த்தகத்தை முழுமையாக இல்லாதொழிப்பேன். சிறந்த இளைஞர் சமூகத்தை உருவாக்க வேண்டுமாயின் இத்தகைய கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டியது அவசியமாகும். இதற்கு ஆசிரியர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்று சுகததாச உள்ளக அரங்கில் இடம்பெற்ற தேசிய ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆசிரியர் சேவையில் காணப்படும் பிரச்சனைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண்பதோடு நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கும் தீர்வு காண வேண்டும். ஆசிரியர் சேவையில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு கொள்கை அடிப்படையில் தீர்வினை நிச்சயம் வழங்க புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார்கள். பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் மக்கள் எமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார்கள். ஆகவே அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது எமது பொறுப்பு. அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். பல ஆண்டு காலமாக பின்பற்றிய அரசியல் பொருளாதார நடவடிக்கைகளின் பிரதிபலனை நாட்டு மக்கள் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எதிர்கொண்டார்கள். நிலையான பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவது எமது பிரதான இலக்காகும். சட்டத்தை முறையாக செயற்படுத்தாமல் பொருளாதார ரீதியில் மீட்சி பெற முடியாது. வரையறுக்கப்பட்ட சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் விரிவுபடுத்தி இருக்கின்றோம். இலங்கையர்கள் அனைவருக்கும் சட்டம் பொதுவானது. எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது. 2028ஆம் ஆண்டுக்கு பின்னர் வெளிநாட்டு அரசுமுறை கடன்கள் செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தாவிடின் நாடு மீண்டும் வங்குரோத்து நிலையம் அடையும் என்று குறிப்பிடுகிறார்கள். எவரும் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை. 2028ஆம் ஆண்டு கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை சிறப்படுத்துவோம். அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட மற்றும் குறுகிய தேவைகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் தொடர்பிலும் அதனால் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பிலும் எதிர்வரும் மாதம் சமர்ப்பிக்கப்படவுள்ள 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல விடயங்களை முன்வைக்கவிருக்கின்றேன். அதே போல அரசியல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் தேவைக்காக அரசியலமைப்பை திருத்தம் செய்த காலம், சட்டம் இயற்றிய காலம் முடிவடைந்து விட்டது. நாட்டு மக்களின் குறிப்பாக எதிர்கால தலைமுறையின் நலனை கருத்தில் கொண்டு சட்டம் இயற்றுகின்றோம். பொருளாதார போதைப்பொருள் பாவனையிலிருந்து சிறுவர்களையும் இளைஞர்களையும் பாதுகாப்பது சவாலுக்குரியதாக உள்ளது. போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப்பொருள் வர்த்தகம் என்ற இரும்பு கதவினை திறந்திருக்கின்றோம். இதன் விளைவை நன்கு அறிவோம். போதைப்பொருள் வர்த்தகத்தை முழுமையாக இல்லாதொழிப்பேன். சிறந்த இளைஞர் சமூகத்தை உருவாக்க வேண்டுமாயின் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு ஆசிரியர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று தினம் இந்த ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். மேலும் பல விடயங்களையும் ஜனாதிபதி அங்கு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பொருளாதாரம் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி எதிர்கொண்டு வருகின்ற முக்கியமான விடயங்கள் பற்றி அவர் பேசியிருந்தார். குறிப்பாக 2028ஆம் ஆண்டு கடனை கட்ட ஆரம்பித்தவுடன் நாட்டினுடைய பொருளாதாரம் சீர்குலையும் என்று எதிர்க்கட்சி எதிர்பார்த்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஆட்சியிலிருந்து அவர் நடந்திருக்கலாம், ஆனால் இருப்பது நாங்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே நாங்கள் அதற்கான நிச்சயமான திட்டமிடல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல சில சட்டங்களை நாங்கள் கொண்டு வருவது எங்களின் தேவைக்கோ அல்லது பார்லமெண்டின் தேவைக்கோ அல்லது ஆட்சியாளர்களின் தேவைக்கோ அல்ல. கடந்த காலங்களில் அவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் நாங்கள் இப்போது கொண்டு வருவது மக்களுக்கான, மக்கள் பயன்படுத்துகின்ற மக்களுக்கான சட்டமாக இருக்கும். எனவே மக்கள் அதை நிராகரித்தார். அப்படியான சட்டங்களை பார்லமெண்ட் நிறைவேற்றி எந்த பலனும் இல்லை. எனவே அப்படியான சட்டங்கள் நிறைவேற்றப்பட மாட்டாது. பார்லமெண்டத்தில் இப்போது சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு அது விருப்பமில்லை என்றால் அதில் எந்த விதமான விடயங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.